இங்கு உரையாற்ற கிடைத்தமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அரசியல்வாதி அல்ல. நான் வெவ்வேறு அரசியல் மேடைகளில் வருவேன். கடந்த 16ஆம் தேதியும் 6 கட்சிகளின் கூட்டத்தில் பேசினேன். இப்பொழுது தமிழரசு கட்சியின் கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். நான் அரசியலை அறிவுபூர்வமாக அணுகுபவன். இப்படி அரசியலை, தமிழ் மக்களின் அரசியலை மேலும் அறிவியல் மயப்படுத்தலாம் என்று யோசிப்பவன். அந்த அடிப்படையில் தான் நான் பேசுவேன். நான் கட்சிக்காக கதைக்க மாட்டேன். எமது சனத்தொகையில் கிட்டத்தட்ட 3இல் 1 பகுதி புலம்பெயர்ந்து விட்டது. இப்படி பார்த்தால் பூமியின் எல்லா பாகங்களிலும் நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். நாங்கள் யாதும் ஊராக போனோம். ஆனால் எங்களுக்கு யாவரும் கேளீரா? யாவரும் எங்களுக்கு கேளீர் என்றால் 2009ஆம் ஆண்டு நந்தி கடற்கரையில் ஏன் நாங்கள் தனித்து விடப்பட்டோம்? எங்களுக்காக தமிழகத்தில் 19 பேர் இதுவரை தீக்குளித்திருக்கிறார்கள். 8 கோடி தமிழ் மக்கள் எங்களுக்கு அருகே உண்டு. மொழியால், இனத்தால், பண்பாட்டால், இன்ன பிறவால் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே கனெக்டிவிட்டி, பிணைப்பு உண்டு. ஆனால் கடைசி கட்ட போரில் நாங்கள் தனித்து விடப்பட்டோம். ஏன்? யாதும் ஊராக போனோம். ஏன் எங்களுக்கு யாவரும் கேளீர் என்ற நிலை வரவில்லை? ஏன் எங்களுக்கு நண்பர்கள் இல்லாமல் போனார்கள்? நண்பர்கள் இருந்திருந்தால் நாங்கள் அந்த இடத்தில் காப்பாற்றப்பட்டிருப்போம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் வாழும் எல்லா இடங்களிலும் தெருக்களில் இறங்கி போராடினார்கள். கனடாவின் பிரதான சாலையை கனடாவின் வரலாற்றிலேயே முதல் தடவையாக சில மணி நேரங்களுக்கு முடக்கினார்கள். ஆனால் அந்த போராட்டங்கள் எவையும் தீர்மானங்களை மாற்ற போதுமாக இருக்கவில்லை. நாங்கள் யாதும் ஊராக போனோம். ஆனால் எங்களுக்கு ஏன் யாவரும் கேளீர் அல்ல? இந்த கேள்வியை தமிழ் மக்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆயுத போராட்டத்துக்கு முந்தைய மிதவாத அரசியல், பின் ஆயுத போராட்டம், அதுக்கு பின்னரான கடந்த 12 ஆண்டுகள். பேராசிரியர் ஜூட்லார் கூறுவது போல கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ் மக்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வெற்றி எதையுமே பெற தவறி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் தங்கள் அரசியல் இலக்குகளை அடைவதற்காக போராடுகிறார்கள். 1 நூற்றாண்டுக்கு மேலாக. ஆனால் அவர்கள் தங்கள் அரசியல் இலக்குகளை அடைய முடியவில்லை. ஏன்? என்ன நடந்தது? 1 நூற்றாண்டுக்கு மேலாக தோற்றுக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கனவுகளை அடைய முடியாமல் இருக்கிறது. காரணம் என்ன? இப்பொழுது ஆயுத போராட்டத்தின் விளைவாக உலகம் முழுக்க பறந்து போய்விட்டோம். ஆனால் ஏன் எங்களுக்கு நண்பர்கள் குறைவாக இருக்கிறது? அல்லது இருக்கிற நண்பர்களை கன்சாலிடேட் பண்ணி அதை ஒரு மாஸ் போர்ஸாக, ஒரு திண்ம சக்தியாக மாற்ற எங்களால் முடியாமல் இருக்கிறதா? ஆம், தமிழ் மக்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டும் தங்களை தாங்களே. கடைசி கட்ட போரில் நந்தி கடற்கரையில் வணங்காமன் வருமென்றார்கள், காத்திருந்தார்கள். ஐநா வருமென்றார்கள், காத்திருந்தார்கள். ஒன்றும் வரவில்லை. கடைசியாக நிர்வாணமாக கைகளை தூக்கி கொண்டு வட்டுவாகல் வாசலில் கடந்த பொழுது மரணம் வாயை பிளந்து கொண்டு வரவேற்றது. சரணடைந்தார்கள். அப்படி என்றால் தமிழ் மக்கள் இவ்வளவு நண்பர்களை கொண்டிருந்தால் ஏன் அப்படி தோற்க வேண்டும்? ஒரே ஒரு காரணத்தை தான் சொல்ல முடியும். அடிப்படை காரணம், நாங்கள் ஓர் அரசற்ற மக்கள். ஓர் அரசற்ற மக்களாக இருப்பதனால் தான் எங்களால் எங்கள் வளத்தை ஒன்று திரட்ட முடியவில்லை. இடைப்பட்ட காலகட்டத்தில் எங்களிடம் ஒரு கரிநிலை அரசு இருந்தது. போர்த்துகீசர் வர முன்னுக்கும் எங்களிடம் அரசு இருந்தது. இப்பொழுது இல்லை. எங்களிடம் கரிநிலை அரசு இருந்த காலகட்டத்தில் எங்களிடம் ஒரு கொஞ்சம் கட்டமைப்புகள் இருந்தன. இப்பொழுது ஒன்றும் இல்லை. ஒரு அரசுடைய தரப்பு இன்னொரு அரசுடைய தரப்பை அணுகும் பொழுது அங்கே கட்டமைப்புக்கும் இடையிலான கட்டமைப்பு சார் உறவுகள் இருக்கும். அது அரசாங்கம் மாறினாலும் அந்த கட்டமைப்பு தொடர்ந்தும் இயங்கிக் கொண்டே இருக்கும். அரசுகளுக்கும் இடையிலான உறவு என்பது அரசுகளை பாதுகாக்கும் நோக்கிலானது.
அது எல்லா விதத்திலும் நெருக்கடிகளின் போது அரசுகளை பாதுகாக்கும். இப்பொழுது இலங்கை அரசாங்கத்துக்கு வந்திருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடியில் அரசுக்கும் இடையிலான அந்த கட்டமைப்பு சார் உறவுதான் அவர்களை தூக்கி பிடிக்கிறது. அந்த கட்டமைப்பு சார் உதவியின் அடிப்படையில் தான் எல்லா நாடுகளும் அவர்களுக்கு உதவி வருகின்றன. ஆனால் தமிழ் மக்கள் ஓர் அரசுடைய தரப்பு அல்ல. எங்கள்கிட்ட அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. இதுதான் பிரச்சனை. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாத காரணத்தால நாங்கள் எங்களுக்கு கிடைத்த வளங்களை ஒருங்கிணைக்க முடியாத மக்களாகவும் ஒரு திண்ம சக்தியாக தூல சக்தியாக மாற்ற முடியாத மக்களாகவும் காணப்படுகிறோம் பல தசாப்த காலங்களாக. ஆனால் அரசுக்கும் இடையிலான உறவு என்ற அடிப்படையில் தென்னிலங்கையில் இருக்கும் அரசாங்கங்கள் வெற்றிகரமாக வெளியுறவுகளை அணுகக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம், தமிழ் மக்கள் மத்தியில் 2012 2009க்கு பின் இந்துத்துவ நிலைப்பாட்டை எடுத்து பாரதிய ஜனதாவை அணுகுவதற்கு ஒரு தரப்பு முயற்சித்தது. இந்துக்கள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள், இந்து கோவில்கள் அழிக்கப்படுகின்றன என்று கூறி இரண்டாவது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை ஒரு தரப்பு நிறைவேற்றியது. தமிழகத்தில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் ஊடாக ஒரு இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கத்தை அணுகுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் இலங்கை அரசாங்கம் அமைச்சரவை அந்தஸ்தோடு ஒரு தூதுவரை டெல்லிக்கு அனுப்பியது. அவர் போன வேகத்திலேயே 2 ஆண்டுகளுக்கான ஒரு மூலோபாய திட்டத்தை வகுத்தார். சில வாரங்களுக்கு முன் அவர் RSS தலைவரோடு கைகுலுக்கி கொண்டு நிற்க காணப்பட்டார். அரசுக்கும் இடையிலான உறவின் மூலம் அவர்கள் கெட்டித்தனமாக பௌத்தத்துக்கும் இந்துத்துவாக்கும் இடையில கனெக்டிவிட்டியை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். ஆனால் அரசு தரப்பான தமிழ் மக்கள் பிரகடனங்களும் கற்பனைகளுமாக எதுவும் செயலுக்கு போகாத ஆசைகளாகவே இருக்கிறது. இன்னும் ஒரு உதாரணம், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஜெனீவாவில் தங்கள் முழு சக்தியையும் திரட்டி எதையோ செய்ய பார்க்கிறார்கள். அவர்களுக்குள் ஐக்கியம் இல்லை, அது வேறு, அது நம்ம பரம்பரை குணம் விடுவோம். ஆனால் அவர்கள் அங்கே எதையோ செய்யணும் என்று முயற்சிக்கிறார்கள். அந்த குளிருக்குள்ளும் காத்திருந்து போராடுகிறார்கள். ஆனால் ஒரு அரசற்ற தரப்பு என்ற அடிப்படையில் ஜெனீவா தீர்மானங்களின் மீது அவர்கள் செல்வாக்கு செலுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சரியான வார்த்தைகளில் சொன்னால் அவர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் உள்ள ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிட்டிஸ் மூலோபாய சமூகங்கள் மீது தாக்கம் செலுத்த முடியாத மக்களாக காணப்படுகிறார்கள். கனடாவில் வாழும் சீக்கியர்கள் கனேடிய அரசியலின் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வளர்ச்சிக்கு வந்து விட்டார்கள். அமெரிக்காவில் வாழும் ஜூத டயஸ்பரா அந்த வளர்ச்சியை அடைந்து விட்டது. அமெரிக்காவில் வாழும் ஐரிஷ் டயஸ்பரா அந்த வளர்ச்சியை அடைந்து விட்டது. அதன் விளைவுதான் ஐரிஷ் தேசம், யூத தேசம். ஆனால் தமிழ் மக்கள் உலகம் முழுக்க பிறந்து போய்விட்டார்கள். எல்லா அரசுகளுக்கும் கிட்ட நிற்கிறார்கள். ஆனால் அந்த வளங்கள் ஒன்று திரட்டப்படவில்லை, அவை திண்ம சக்திகளாக்கப்படவில்லை. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாஸ் ஃபோர்ஸ் ஆக்கப்படவில்லை. தமிழகத்தை கையாளும் விடயத்திலும் இதுதான். எங்களுக்காக 19 பேர் தீக்குளித்திருக்கிறார்கள். கடந்த 12 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆள் தான் ஐநா முற்றத்தில் தீக்குளித்தார். ஆனால் எங்களுக்காக 19 தமிழர்கள் தமிழகத்தில் தீக்குளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தமிழகத்தில் இருக்கும் ஈழ ஆதரவு சக்தியை ஒரு திண்ம சக்தியாக மாற்ற எங்களிடம் வேலை திட்டங்கள் கிடையாது, உரிய கட்டமைப்புகளும் கிடையாது. இன்னும் ஒரு உதாரணம், கடந்த ஜெனீவா தீர்மானத்தின் போது கடந்த மார்ச் ஒரு விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது, பரிந்துரைக்கப்பட்டது. சான்றுகளை திரட்டுவதற்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்பதே அது. கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 3 கட்சிகளும் இணைந்து ஐநாவுக்கு அனுப்பிய ஒரு கூட்டு கடிதத்தில் கேட்டிருந்த சான்றுகளை திரட்டும் பொறிமுறையை ஒத்தது அல்ல அது. ஆனாலும் ஒன்று வந்தது. அந்த பொறிமுறை கடந்த ஜெனீவா தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையர் கடந்த செப்டம்பர் மாதம் தன்னுடைய வாய்மூல அறிக்கையிலே அந்த ஸ்ட்ரக்சர், அந்த கட்டமைப்பு போன ஏப்ரலில் இருந்து இயங்க தொடங்கும் என்று சொல்லியிருந்தார். போன அக்டோபரில் இருந்து இயங்க தொடங்கும் என்று சொல்லியிருந்தார்.
அதற்கு வேண்டிய நிதியை ஆஸ்திரேலியாவும் பிரிட்டனும் வழங்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் அண்மையில் வெளிவந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையகத்தின் இலங்கைக்கான ஆண்டறிக்கையில் ஒரு பந்தி இருக்கிறது. இந்த விவகாரங்கள் நிதி நெருக்கடிகள் காரணமாக மட்டுப்படுத்தப்படுகின்றன என்று. ஊர்ஜிதமற்ற செய்திகளின்படி அதற்கொண்டு ஒதுக்கப்படும் நிதியை 40% குறைக்குமாறு சீனா வலியுறுத்தி இருக்கிறது. அதன் விளைவாக முதலில் 13 நிபுணர்களை கொண்ட ஒரு குழு என்று கூறப்பட்டு இப்பொழுது 8 நிபுணர்களாக அது குறைந்து விட்டது. அரசுக்கும் இடையிலான அந்த உறவின் பிரகாரம் அவர்கள் கெட்டித்தனமாக ஐநாவின் செயற்பாடுகளின் மீது தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது ஒரு சித்திரம் தெளிவாக கிடைக்குது. கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக தமிழ் மக்கள் தோத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் எல்லா வளங்களும் இருக்கு. ஆனால் ஒன்றையும் ஒருங்கிணைக்க முடியாமல் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஓர் அரசற்ற தரப்பாக இருப்பது அடிப்படை பலவீனம். இதுக்கு இன்னொரு பலவீனமும் இருக்கு. கடந்த 12 ஆண்டுகளாக எங்கள் மத்தியில் இருந்த அந்த கருநிலை அரசு அழிக்கப்பட்ட பின் கடந்த 12 ஆண்டுகளாக நாங்கள் ஒரு தேசமாக சிந்தித்து ஒரு தேசத்துக்குரிய கட்டுமானங்களை கட்டியெழுப்ப தவறிவிட்டோம். கட்சிகளை கட்டி எழுப்பி இருக்கிறோம், தேசத்தை கட்டி எழுப்பவில்லை. இது ஒரு கட்சி கூட்டம், ஆனால் சொல்லத்தான் வேண்டும். கட்சிகளை கட்டி எழுப்பி இருக்கிறோம், தேசத்தை கட்டி எழுப்ப தவறிவிட்டோம். ஒவ்வொரு அரசியல்வாதியும் தன் ஆதரவு வட்டத்தை கட்டி எழுப்புகிறார். ஒரே கூட்டுக்குள் இருந்து கொண்டு வெவ்வேறு கூட்டுக்கள் புறப்படுகின்றன. ஒரே கூட்டுக்குள் இருந்து கொண்டு வெவ்வேறு கடிதங்கள் ஜெனீவாக்கு போகுது. ஒரே கூட்டுக்குள் இருந்து கொண்டு தூதரகத்தை வெவ்வேறாக சந்திக்கிறோம். தூதரக அதிகாரிகள் எங்களை எப்படி பார்ப்பார்கள்? எப்படி பார்ப்பார்கள்? ஒரு கடிதம் போய் அடுத்த கட்டம் இன்னொரு கடிதம் பெறும். ஆனா அந்த கடிதத்தில் யார் சைன் வச்சிருக்க பார்த்தால் அவர் ஏற்கனவே அந்த கூட்டுக்கு இருக்கிறவரா இருப்பார். கடந்த 12 ஆண்டுகளாக கட்சிகள் உடைந்து கொண்டே போகுது. நாங்கள் அவிழ்த்து விடப்பட்ட பாக்கு மூட்டைகள் போல சிதறிக்கொண்டே போகிறோம். அடுத்த தேர்தலில் இன்னொரு உடைவு காத்திருக்கிறது. புதிதாக உருவாகி இருக்கும் 5 கட்சிகளின் கூட்டு என்பது அந்த உடைவைத்தான் கட்டியம் கூறுகிறது. தமிழ் மக்கள் தொடர்ந்தும் சிதறிக்கொண்டே போகிறார்கள். ஒரு பக்கம் நாங்கள் புலம்பெயர்ந்து போனோம். 3இல் ஒரு தமிழர் புலம்பெயர்ந்ததாக ஒரு கணக்கு இருக்கு, 4இல் 2 ஒரு கணக்கு இருக்கு. புலப்பெயர்ச்சி எங்கள் சனத்தொகையை நீட்டு போக செய்துட்டு, இனப்படுகொலை எங்கள் சனத்தொகையை நீட்டு போக செய்துட்டு, போதாக்குறைக்கு இப்ப சனத்தொகை பெருக்கமும் குறைஞ்சிட்டு, எல்லா வீடுகளிலும் பிள்ளை பேறு விகிதம் குறைந்து கொண்டே போகுது. ஐரோப்பாவில் நான் போன எல்லா வீடுகளிலுமே பிள்ளைகள் 2 அல்லது 1 தான். இங்கேயும் நிலைமை அப்படித்தான். எங்கேயாவது ஒரு மக்கள் சந்திப்பில் வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்களிடம் நீங்கள் எத்தனை பேர்களோட பிறந்தீர்கள் என்று கேட்டால் 4, 5. இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளை என்று கேட்டால் அதில் 2 பேர் 3 என்பார்கள், மிச்சம் எல்லாரும் 2, 1. இப்படித்தான் நிலைமை. எங்களுடைய சனத்தொகை குறைந்து போகிறது, பிள்ளைப்பேறு விகிதம் குறைந்து போகிறது. இப்படியே போனால் வெகு விரைவில் இலங்கை தீவின் முதலாவது சிறிய தேசிய இனமாக நாங்கள் மாறிவிடுவோம். 2வதாக இருப்பது எங்களை முந்திக் கொண்டு வந்துவிடும். இதை மருத்துவர்கள் ஏற்கனவே எச்சரிக்க தொடங்கிவிட்டார்கள். அப்ப சனமும் சிறுத்து, நிலமும் சிறுத்து, சனமும் சிதறி, புலம்பெயர்ந்து, கொல்லப்பட்டு, காணாமல் போய் மிகவும் பலவீனமற்றிருக்கிறோம், சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்டதொரு நேரத்தில் நாங்கள் யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது? நம்ப நட, நம்பி நடவாரை. நாங்கள் எல்லாரையும் நண்பர்களாக்குவோம். நாங்கள் ஒரு சிறிய மக்கள், பெரிய நண்பர்களை சம்பாதிப்போம். திருநாவுக்கரசு அடிக்கடி சொல்வார், அலையன்ஸ், செயலுக்கு போகும் இணைப்புகளை உருவாக்க வேண்டும், செயலுக்கு போகும் கூட்டுக்களை உருவாக்க வேண்டும். பெரிய பெரிய பேரரசுகளே அவ்வாறான கூட்டுக்களை உருவாக்குகின்றன. உலகத்தின் முதன்மை பேரரசு அமெரிக்கா, போல்கன் பிரதேசத்தில்
தான் பலவீனம் என்று கண்டு ரஷ்ய பேரரசு மீள எழக்கூடாது என்பதற்காக நேட்டோவை விரிவாக்கியது. அதன் விளைவாக இன்றைக்கு ஒரு யுத்தம் மூண்டிருக்கிறது. பால்கன் பிரதேசத்தில் உக்ரைன், ஜோர்ஜியா உள்ளிட லட்வியா, லிதுவேனியா போன்ற எல்லா நாடுகளும் ஏதோ ஒரு இணைப்புக்கு போக முயற்சிக்கின்றன, போய்விட்டன. அவை நேட்டோவுக்குள் இணைகின்றன. ஏதோ ஒரு அலையன்ஸுக்கு வர முயற்சிக்கிறார்கள். அதுல சரிப்பலையே நாங்கள் வேறொரு கட்டம் பார்க்கலாம். ஆனால் ஏதோ ஒரு அலையன்ஸுக்கு வரணும் என்று யோசிக்கிறார்கள். உக்ரைன் அப்படி ஒரு அலையன்ஸுக்கு போக போதென்று கண்டுதான் ரஷ்யா அடிக்க தொடங்கினது. சீனா தன்னிறைவு கண்டுவிட்டது. அதன் பேசன் நிரம்பிட்டு அப்ப அது தன் உற்பத்தியை வெளியில விற்கணும், மார்க்கெட் தேவை. அதே நேரம் புதிய உற்பத்திக்கு வளம் வேணும், அதுக்கு ரோட்டை போடணும், பெல்ட் அண்ட் ரோட். சீனா தன் பிராந்தியத்துக்கு வெளியே வருகிறது, ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளை நோக்கி விரிவாக்கி வருகிறது. அது இந்தியாவினுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பெரிய நாட்டுக்கும் ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் என்று சொல்வார்கள், ஒரு செல்வாக்கு மண்டலம் இருக்கும். ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் அமெரிக்கா போக முற்பட்டதனால் தான் உக்ரைன் அடி வாங்குது. ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் தன்னை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அமெரிக்கா உக்ரைனை நேட்டோவுக்குள் கொண்டு வர முயற்சிக்கிறது. ஏற்கனவே லட்வியா, லிதுவேனியா போன்ற நாடுகளை கொண்டு வந்து விட்டது. சீனா தன் பிராந்தியத்துக்கு வெளியே விரிவடைவதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க, இந்திய பேரரசுகள் இணைந்து இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை போடுகிறார்கள். பிறகு குவாட்ஸ் என்று வருகிறார்கள். இன்னும் புதிய கூட்டுக்களை உருவாக்குகிறார்கள். பெரிய பெரிய நாடுகளே, பேரரசுகளே இணைப்புகளை ஏற்படுத்தி, செயலுக்கு போகும் இணைப்புகளை ஏற்படுத்தி கூட்டுக்களை உருவாக்கும் பொழுது ஒரு இத்தினூண்டு தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏன் அவ்வாறான நட்பு சக்திகளை திரட்ட முடியாமல் இருக்கிறோம்? ஏற்கனவே சிதறடிக்கப்பட்ட, சிதைந்து போன இத்தினூண்டு தமிழ் மக்களாகிய நாங்கள் உலகம் முழுக்க பிறந்து இருக்கிறோம். ஆனால் ஒருவர் கூட நண்பர் இல்லை. ஏன்? நாங்கள் கூட்டுக்களை உருவாக்க வேண்டும். கூட்டுக்களை உருவாக்கினால் தான், பெரிய பெரிய அரசுகளை நட்பாக்கிக் கொண்டால் தான் எங்களுடைய பேரம் அதிகரிக்கும். கூட்டுக்களை உருவாக்கிக் கொள்வது என்பது உள்ளுக்குள் இருந்து தொடங்க வேண்டும். முதலில் நாங்கள் எங்களுடைய தாயக பரப்பில் சக கட்சிகளோடு கூட்டுக்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அயலில் இருக்கும், பக்கத்தில் இருக்கும் ஒரு கட்சியோடு என்னால் விசுவாசமாக பழக முடியவில்லை என்றால் எப்படி ஒரு வெளிநாட்டோடு நான் விசுவாசமாக பழகப் போகிறேன்? அருகில் இருக்கும் சக கட்சியோடு என்னால் ஒரு கூட்டுக்கு போக முடியவில்லை என்று சொன்னால், ஒரு கூட்டை விசுவாசமாக பேண முடியவில்லை என்று சொன்னால், வெளிநாடுகளை நாங்கள் எப்படி கையாளப் போகிறோம்? எப்படி கூட்டு வச்சுக் கொள்ள போறோம்? உலகில் அரசியலில் புனிதமான கூட்டு என்று எதுவும் கிடையாது. புனிதமான யுத்தம் என்றும் எதுவும் கிடையாது. அரசியலில் எதுவுமே புனிதமானது இல்லை. எல்லாமே நலன்சார் உறவுதான், எல்லாமே தந்திரோபாய உறவுதான். மஹிந்த ராஜபக்ஷ முதலில் ஆட்சிக்கு வந்த பொழுது ஜேவிபியோடு இணைந்தார், பிறகு கலட்டி விட்டார். பிறகு அவர் யார் யாரை சேர்த்துக் கொண்டு 3/2 பெரும்பான்மையை பெற்றார். இன்றைக்கு 2 நாளைக்கு முன்னுக்கு அவையிலேயும் கலட்டி விட்டாச்சு. தேர்தல் மைய அரசியலில் தந்திரோபாய கூட்டுக்களும் சூழ்ச்சி கூட்டுக்களும் சகஜம். திருமதி சந்திரிகாவை, அவருடைய கணவரை கண் முன்னால் சுட்டது ஜேவிபி. ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களோடு ஒரு இணைப்புக்கு போனார். தேர்தல் மைய அரசியல் அப்படித்தான் இருக்கும். ஆயுத போராட்ட அரசியலில் அது வேற கட்டம். ஆனால் ஆயுத போராட்ட அரசியலிலும் கூட அவ்வாறான இணைப்புகள் ஏற்பட்டு இருக்கின்றன. தமிழ் மக்கள் தந்திரோபாய கூட்டுக்களுக்கும் சமயோசித கூட்டுக்களுக்கும் தீர்க்க தரிசனமிக்க கூட்டுக்களுக்கும் போக வேண்டிய ஒரு கட்டம் இது. இல்லை என்றால் தனித்து போய்விடுவோம். ஒரு கேள்வி வரும்,
எங்களுக்கு பொருத்தமில்லாத தீர்வை திணிக்கும் சக்திகளோடு நாங்கள் எப்படி நேசமாக இருப்பது? இருக்கலாம் இருக்கலாம். அதற்கு பெயர்தான் சத்திய தந்திரம். மகாபாரதத்தில் கிருஷ்ணர் செய்தது முழுக்க தந்திரம்தான். தமிழ் மக்கள் மத்தியில் தோன்றிய ஒரு முக்கியமான சிந்தனையாளர் புங்குடுதீவில் பிறந்தார், மு. தளையசிங்கம். அவர் எப்பொழுதும் சொல்வார் சத்திய தந்திரம் என்று. கிருஷ்ணர் மகாபாரதம் முழுவதுமே தந்திரம் செய்கிறார். கிருஷ்ணருடைய தந்திரம் இல்லை என்றால் பாண்டவர்கள் வென்றிருக்கவே முடியாது. கிருஷ்ணர் அந்த யுத்தத்துக்கு நாள் குறித்ததில் இருந்து கர்ணனை நிராயுதபாணியாக மாற்றியது வரையிலும் தந்திரம்தான், மூளைதான். மகாபாரதத்தை கிருஷ்ணரின் நோக்கு நிலையில் சொன்னால் அது கிருஷ்ண தந்திரம். தந்திரம் இல்லாமல் அரசியல் இல்லை. தமிழ் மக்கள் தங்கள் பக்கம் சத்தியம் இருக்குது என்று கருதினால் சத்திய தந்திரத்துக்கு போங்கள். சத்திய தந்திரம் என்பது நீங்கள் உங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுப்பது அல்ல அல்ல. தமிழ் மக்கள் அப்படி தங்கள் கொள்கைகளை விட்டுக் கொடுத்து கூட்டுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. அண்மையில் தமிழகத்துக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலினின் நூல் வெளியீட்டு விழாவுக்கு திரு ராகுல் காந்தி வந்திருந்தார். அவர் ஆற்றிய உரையின் ஒரு பகுதி இது. என் ரத்தம் இந்த மண்ணில் கலந்திருக்கிறது. நான் என்னை தமிழனாக உணர்கிறேன். இந்த மண்ணுக்கு வரும் பொழுது பணிவோடு வருகிறேன். இந்த மண்ணின் மொழி வரலாற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறேன். அதனால் தான் இந்தியாவை ஒன்றியம் என்கிறேன். 3000 ஆண்டுகளாக தமிழக மக்கள் மீது எதையும் திணிக்க முடிந்ததில்லை. இதுதான் தமிழகத்தின் வரலாறு. இதுதான் ஈழத்தின் வரலாறு. 3 ஆண்டுகளாக தமிழகத்தின் மீது எதையும் திணிக்க முடிந்ததில்லை. நாங்களும் தமிழகமும் கடலால் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். பண்பாட்டால், மொழியால், இனத்தால், இன்னபிறவால் ஒன்று. தமிழகம் இல்லாமல் ஈழப்போர் அதன் முதல் கட்ட வளர்ச்சியை அடைந்திருக்கவே முடியாது. தமிழகத்துக்கு திரு ராகுல் காந்தி கூறியது எங்களுக்கும் பொருந்தும் மட்டுமில்லை. கடந்த அண்மை ஆண்டுகளில், அண்மை தசாப்தங்களில் அதை ரத்தமும் சதையுமாக நிரூபித்த மக்கள் நாங்கள். எனவே நாங்கள் பிற நாடுகளோடும், பிற இனங்களோடும், பிற மக்கள் கூட்டத்தோடும், பிற நிறுவனங்களோடும் கண்ணியமான உறவுகளை வைத்துக் கொள்ளலாம். எங்கள் கோரிக்கைகள் இதுதான், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டே ஒரு சிறிய இனம் எப்படி பெரிய அரசுகளின் மத்தியில் நின்று பிடிப்பது என்று ஒரு கேள்வி வரும். அது உண்மை. பெரிய அரசுகள் எப்பொழுதும் தாங்கள் செய்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை தேடும். சின்ன பிள்ளைகளாக இருக்க நாங்கள் ஒரு கதை படிச்சிருப்போம். ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி தண்ணி குடிக்க ஆற்றங்கரைக்கு வரும். ஆற்றின் மறுபக்கத்தில் ஒரு ஓநாய் நிற்கும். ஓநாய் சொல்லும், நீதானே போன வருஷம் என்னை பார்த்து பரிகசித்தது, என்னை பார்த்து ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சது நீதானே என்று. ஆட்டுக்குட்டி சொல்லும், இல்லை, போன வருஷம் நான் பிறந்தே இருக்கேன். அப்படி என்றால் அது உண்ட அம்மாவாக இருக்கும். எண்டி போட்டு ஓநாய் ஆட்டுக்குட்டியை சாப்பிடும். பெரிய அரசுகள் எதையாவது செய்ய விரும்பினால் அதுக்கு காரணத்தை கற்பிக்கும். அமெரிக்கா ஈராக்குக்குள் வரும் பொழுது அப்படித்தான் காரணத்தை கற்பித்தது. லிபியாவுக்குள்ளும் அதுதான். கெடுபிடி போருக்கு பின்னரான கடந்த சில தசாப்தங்களாக அதுதான் நடக்கிறது. ப்ரீஎம்ப்டிவ் அட்டாக் என்று சொல்வார்கள். முன்கூட்டியே தற்காப்பு தாக்குதல். அதைத்தான் இன்றைக்கு ரஷ்யாவும் செய்கிறது. பெரிய அரசுகள் அதுக்கு காரணங்களை காட்டும். ரஷ்யா சொல்லுகிறது உக்ரைனில் இருப்பது நவநாசிகள் என்று. ஒரு காரணம். தன்னுடைய ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸை மீறி, தன்னுடைய செல்வாக்கு மண்டலத்தை மீறி நேட்டோ விரிவாக்கம் அடைவதை தடுப்பதுதான் ரஷ்யாவின் நோக்கம். அதை தவிர வேறு நோக்கங்கள் உண்டு. அது தனியாக பார்க்கப்பட வேண்டும்.
எனவே பெரிய அரசுகள் தங்களுடைய நோக்கு நிலைகளில் இருந்து தீர்வுகளை தரும், வெளி அரசுகள் தரும். ஐநாவிலும் கடந்த 12 ஆண்டுகளாக அதுதான் நிலைமை. ஐநா எங்களுக்கு தீர்வை தரவில்லை. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட 30 தீர்மானம் பொறுப்புக்கூறலுக்கானது. ஆனால் நிலைமாறுகால நீதி என்பது இலங்கை தீவை பொறுத்தவரையிலும் ஒரு அழகிய பொய்யாக மாறியது. அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகியது. அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆனபடியால் தான், எதிர்மறை விளைவை தந்தபடியால் தான் 3/2 பெரும்பான்மையோடு நாங்கள் தனிச்சிங்கள வாக்குகளால் வெல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு தாமரை மொட்டு கட்சி போனது. தென்னிலங்கையை யார் ஆள்வது என்பதனை தமிழ் மக்களோ முஸ்லிம் மக்களோ தீர்மானிக்கும் ஒரு நிலை வரக்கூடாது என்பதனை 2018ஆம் ஆண்டு நடந்த அந்த ஜாப்பு சதி முயற்சி நிரூபித்தது. எனவே இனி வரக்கூடிய எந்த அரசாங்கமும் தமிழ் முஸ்லிம் மக்களால் தீர்மானிக்கப்படும் ஓர் அரசாங்கமாக இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து தனிச்சிங்கள வாக்குகளை கேட்டு வந்தார்கள். அது நிலைமாறுகால நீதியின் நேரடி விளைவு. எனவே தமிழ் மக்களுக்கு ஐநா தீர்வை தரும் என்று நாங்கள் காத்திருக்க முடியாது. பெரிய அரசுகள் எப்பொழுதும் தங்களுடைய நோக்கு நிலையில் இருந்துதான் தமிழ் மக்களை அணுகும். ஆனால் தமிழ் மக்கள் ராகுல் காந்தி சொன்னதை நிரூபிக்கலாம். தங்கள் நோக்கு நிலைகளில் விட்டுக் கொடுப்பின்றி அதே நேரம் கண்ணியமான உறவை வெளியரசுகளோடு பேணலாம். விட்டுக்கொடாது தொடர்ந்து போராடி தங்கள் உச்சமான இலக்குகளை அடையலாம். பிராந்திய பூகோள நிலைமைகளில் சாதகமாக நிலைமைகள் வளரும் பொழுது தமிழ் மக்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி நகரலாம். அதற்கு தமிழ் மக்கள் முதலில் செய்ய வேண்டியது சக கட்சிகளோடு ஒரு ஐக்கியத்துக்கு போவது. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சிகளில் அதிகம் ஈடுபட்ட நபர்களில் நானும் ஒருவன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் இருந்து சொல்லுவேன், இந்த கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதை விடவும் பழையில ஒரு காணியை வாங்கி தென்னை நட்டிருந்தால் தென்னை விளைஞ்சிருக்கும். மிகவும் தோல்விகரமான ஒரு அனுபவம். ஆனாலும் சலிக்க முடியாது. தமிழ் மக்களுக்கு இப்பொழுது தேவையாக இருப்பது ஒரு புதிய பண்பாடு, ஒரு புதிய அரசியல் பண்பாடு. ஆயுத போராட்டத்துக்கு பின்னரான எல்லா சமூகங்களிலும் அது உண்டு. எதியோப்பியாவில், எரித்திரியாவில், கிழக்கு திமூரில், வட அயர்லாந்தில் அது இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மேஷன், பண்புரு மாற்றம். ஆனால் அங்கெல்லாம் போராடிய இனங்கள் வெற்றி பெற்றன. அதன்பின் அந்த பண்புரு மாற்றம் சாத்தியமாக இருந்தது. ஈழத்தமிழர்களின் நிலை அதுவல்ல. ஈழத்தமிழர்கள் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு இன்று வரையிலும் அரசியல் தீர்வு இல்லை. ஒடுக்குமுறை பண்பு மாற்றமின்றி அப்படியே காணப்படுகிறது. எனவே தோற்ற இனம் ஒரு பண்பு மாற்றத்துக்கு எப்படி போவது? இதில் மண்டேலாவின் உதாரணம் கூட சில இடங்களில் மாற்றப்பட வேண்டியிருக்கும். எனவே ஒரு சிறிய மக்கள் கூட்டமாகிய ஈழத்தமிழர்கள் முதலில் செய்ய வேண்டியது தங்களுக்குள் நண்பர்களை தேடிக்கொள்வது. அடுத்ததாக செய்ய வேண்டியது தமக்கு வெளியே நண்பர்களை திரட்டிக் கொள்வது. தமக்கு வெளியே நண்பர்களை திரட்டிக் கொள்ளும் பொழுது அது நலன் சார்ந்த நட்பாகத்தான் இருக்க முடியும். அதில் அன்பு, காதல், பாசம், இனமான உணர்வு ஒன்றும் வேலை குறைவாகும். அது முழுக்க முழுக்க நலன் சார்ந்த உறவாகத்தான் இருக்க முடியும். ஈழத்தமிழர்களின் நலன்களும் வெளியரசுகளின் நலன்களும் சந்திக்கும் பொது புள்ளிகளில் பேரம் பேசும் தந்திரத்தை தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் மற்ற இனங்களை மோடையாக்கள் என்று சொல்வோம். ஆனால் வரலாறு பல தசாப்தங்களாக நாங்கள் தான் மோடர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறது. எனவே தந்திரம் பயில்வோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட முன்பாக தன் சீடர்களை அழைத்து என் செய்தியை உலகம் முழுதும் கொண்டு போங்கள் என்று கூறிய அந்த கடைசி நேர சந்திப்பில் சீடர்களுக்கு ஒரு முக்கியமான செயற்பாட்டு தந்திரத்தை சொன்னார். நான் எல்லா செயற்பாட்டு இயக்கங்களுக்கும் இந்த தந்திரத்தை சொல்வேன். எல்லா சிறிய மக்களுக்கும் இதை சொல்வேன்.
காஷ்மீரியர்களுக்கும் சொல்வேன், பலுச்சிஸ்தான் மக்களுக்கும் சொல்வேன், குர்திஷ் மக்களுக்கும் சொல்வேன், பலஸ்தீனர்களுக்கும் சொல்வேன், எஸ்தோனியர்களுக்கும் சொல்வேன், லாத்வியாக்காரர்களுக்கும் சொல்வேன், உக்ரைனியர்களுக்கும் சொல்வேன், லிதுவேனியன் மக்களுக்கும் சொல்வேன். கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசம் இதுதான். இதயத்தில் புறாக்களைப் போல் கபடமில்லாமலும் செயலில் பாம்புகளைப் போல் தந்திரமாகவும் இருங்கள், தந்திரமாகவும் இருங்கள். இதைத்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணரும் செய்தார். இதயத்தில் புறாக்களைப் போல் கபடமில்லாமலும் செயலில் பாம்புகளைப் போல் தந்திரமாகவும் இருங்கள். ஈழத்தமிழர்கள் தந்திரமாக செயற்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ராகுல் காந்தி கூறியது போல 3000 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் மீது எதையும் திணிக்க முடியவில்லை என்பதுதான் வரலாறு. யாமார்க்கும் குடியல்லோம் யமனை அஞ்சோம். நன்றி.